இந்த சிறப்புமிக்க இந்த குறிப்பாக இந்த சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மற்றும் பிற பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களை அழைத்து இந்த அறிவியல் கண்காட்சியில் மாணவருடைய திறன்களை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக வழங்கியிருக்கக்கூடிய முதற்கண் இந்த தியாகராஜ கல்லூரிக்கு நம் பள்ளி கல்வித்துறை சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கொடுத்திருக்கிறோம். வெடிக்கும் கேள்வி வளரும் அறிவு அறிவு நடப்போம் அங்கே எதிர்கால சாலை அறிவியல் கணம் அடைவோம் நம் சான்றிதழும் பரிசும் வெற்றியின் சாம்ராஜ்யம் அறிவியல் கணம் கனவில் மிதக்கலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா தியாகராஜ கல்லூரியில சயின்ஸ் எக்ஸ்போ நடைபெற்றது. அதுல 100 பள்ளிகள்ல மொத்தம் ஒரு 1000 பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த காம்படிஷன்ல வந்து நமக்கு கன்சலேஷன் பிரைஸ் ஆறுதல் பிரைஸ் 10 பேருக்கு தான் கொடுத்தாங்க. அதுல லக்ஷ்யாஸ்ரீ வந்து 2 மெடல் வாங்கியிருக்கான். சரிங்களா, அவளுடைய கண்டுபிடிப்புக்காக கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு. அவளுக்கும் இந்த பரிசு வாங்க. எல்லா நிலை மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ, அப்புறம் வந்து அரசு பள்ளி, எல்லா பள்ளிகளும் இதில் கலந்துருக்காங்க. ஆதி திராவிட நல பள்ளிகள் அனைத்து பள்ளிகளிலையும் கலந்துருக்காங்க. லக்ஷ்யாஸ்ரீ 2 மெடல் வாங்கியிருக்காங்க. ஒரு ஸ்கூல் கிளாப் கொடுக்கலாம். அடுத்தது நவீனா 8th ஸ்டாண்டர்ட். நவீனா வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. லெவன்த் வந்து தனுஸ்ரீ சக்தி இருக்கீங்களா, அவங்களுக்கும் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. 11th 12th அவங்க கலந்துக்கிட்டாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி நல்ல புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டு இதை மாதிரி கலந்துக்கிட்டீங்கன்னா நிறைய ப்ரைஸ் வின் பண்ணலாம். அதே மாதிரி மேம் வந்து காலையிலேருந்து சாயங்காலோட குழந்தைங்களோட இருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதையும் கொடுத்துடலாம். மிஸ்ஸஸ் ராஜலட்சுமி. இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் கிளப் மற்றும் இதே மாதிரி சயின்ஸ் எக்ஸ்போ இதுங்களை கலந்துக்கிட்டவங்களுக்கு எல்லாரும் ஒரு ஸ்கூல் கிளப் கொடுத்துருங்க.